ஹாய் வெல்கம் டு கோடையோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் பேக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காப்பி. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஸ்ட்ரிங் வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் அப்பர் கேஸ் இல்லை லோவர் கேஸ் ஏதாவது ஒரு கேஸில் இருக்கிற கேரக்டர்ஸால் மேடாக இருக்கும். இப்போ அந்த ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இங்கே ஹெலோ இருக்குது, அதில் ஹெச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹெச் வந்து ஏலேருந்து எத்தனாவது லெட்டர் அப்படின்னு பார்க்குறோம். 8th லெட்டருங்கிறாங்க. ஸோ 8th லெட்டர்னால் நம்ம என்ன பண்ணணும், ஜெட்லேருந்து பின்னாடி வழியாக வர்றப்ப 8th லெட்டர் என்னன்னு பார்த்து அந்த லெட்டரால் ஹெச்சை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஜெட்லேருந்து 8th லெட்டர் முன்னாடி வந்தால் அந்த வழி எஸ்ஸாக இருக்குது. ஸோ எஸ்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதே மாதிரி இ வந்து 5th லெட்டர் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட், ரைட்டா? முன்னாடிலேருந்து பார்க்குறப்ப 5th லெட்டர். அப்போ ஜெட்லேருந்து பின்னாடிலேருந்து பார்க்குறப்ப 5th லெட்டராக என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப வி இருக்குது. ஸோ அதை ரீப்ளேஸ் ஆகுது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து மாற்றி அந்த காப்பி ஆஃப் அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை நம்ம க்ரியேட் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் இந்த கொஸ்டின். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆஸ்கி வேல்யூ கான்செப்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 2 கேஸ் இருக்க போது. ஒன்று வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கான கேஸ், இன்னொன்று ஸ்மால் லெட்டர்ஸ்க்கான கேஸ். ஸோ இப்போ கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கான கேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேபிட்டல் ஏவோட ஆஸ்கி வேல்யூ வந்து 65 அண்ட் ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ வந்து 97. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹெச் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த ஹெச் இருக்குன்னா அது ஏல இருந்து எத்தனாவது லெட்டருங்கிறது நம்மளுக்கு வேணும், அந்த டிஃப்ரென்ஸ், ரைட்டா? ஸோ ஹெச்சோட ஆஸ்கி வேல்யூ எடுத்து அது மைனஸ் ஏவோட ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இப்படி போகிறதுனால எத்தனாவது லெட்டர் ஃப்ரம் ஏ அப்படிங்கிறது கிடைக்கும். இதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஜெட்டோட ஆஸ்கி வேல்யூ இருக்குல்ல, அதை எடுத்து அதிலிருந்து இந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி அந்த கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுதான் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம பண்ண போகிறது. ஓகே, இது கேபிட்டல் ஏக்கு பதிலாக ஸ்மால் ஏ ரீப்ளேஸ் பண்ணோம் அண்ட் ஸ்மால் ஜெட் ரீப்ளேஸ் பண்ணோம். அதோட ஆஸ்கி வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணோம்னா அது லோவர் கேஸ்க்கான லாஜிக். இதுதான். ஸோ இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். இப்போ நம்ம இதை வந்து கோட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பி கிரியேட் பண்ணுறோம். அதை வந்து நான் எம்டி ஸ்ட்ரிங்காக இனிஷியலாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கேபிட்டல் ஏவோட ஆஸ்கி வேல்யூ சொல்லியிருந்தேன் 65 அப்படின்னு. அதே மாதிரி ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ சொல்லியிருந்தேன் 97 அப்படிங்கிறது. நம்மளுக்கு இங்கே கேபிட்டல் ஜெட்டோடதும் தேவை. ஸோ கேபிட்டல் ஜெட்டோடது வந்து 90 அண்ட் ஸ்மால் ஜெட்டோட ஆஸ்கி வேல்யூ வந்து 122. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து அடுத்த கோடிங்க்கு போகலாம். ஸோ ஆஸ்கி வேல்யூஸ் இதுதான். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 2 கேஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று அப்பர் கேஸாக இருக்கிறதுலப்ப, ஒன்று லோவர் கேஸாக இருக்கிறப்ப. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் கேஸாக லோவர் கேஸாக செக் பண்ணதுக்கு இஸ் அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து C++ல பில்டுனா இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு கேரக்டராக ஃபஸ்ட்டு ட்ராவர்ஸ் பண்ணணும். ஸோ நான் அந்த இஸ் அப்பர் எழுதிட்டு அப்புறம் உங்களுக்கு அந்த லூப்பை போட்டு ட்ராவர்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இஸ் அப்பர் ஆஃப் எழுதியிருக்கேன். ஸோ ஃபார் int i is equal to 0லேருந்து i is less than n கொடுக்கல. அப்போ நம்ம சைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன எழுதிட்டு அதுக்கப்புறம் சைஸை வந்து nல டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ i++. ஓகே, இப்போ int என்னன்னா என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் நான் அதை டிஃபைன் பண்ணுறேன். எஸ் டாட் சைஸ் ஆஃப்னு கொடுக்கலாம். இது இல்லைன்னா சிம்பிள் நம்ம இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ் ஆஃப் ஐ வந்து நாட் ஈக்குவல் டு நல் கேரக்டராக்குன்னு கொடுத்துடலாம். அது வந்து இதோட சிம்பிளர் வே. நம்ம இன்னொரு வேரியபிள் கூட யூஸ் பண்ண வேண்டாம், ரைட்டா? ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கோட எண்ட் வரைக்கும் போகுது. அண்ட் நம்ம இஸ் அப்பரா அந்த கேரக்டரை நம்பிக்கணும். ஸோ அந்த கேரக்டரை கொடுக்கறதுக்கு எஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிற அந்த கேரக்டரை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த எஸ் ஆஃப் ஐ வந்து லோவர் கேஸில் இருக்கா அப்பர் கேஸில் இருக்கா வந்து நம்மளுக்கு இது சொல்லும், ரைட்டா? ஸோ அது அப்பர் கேஸில் இருக்குதுன்னா இது உள்ளே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ டிஃபரன்ஸை நான் 0 இனிஷியலாக வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஐயோட இன்டீஜர், அதாவது ஆஸ்கி வேல்யூ, ரைட்டா? ஸோ எஸ் ஆஃப் ஐ கொடுக்குறேன் -65, ஏன்னா இது கேபிட்டல் லெட்டர், ரைட்டா? ஸோ கேபிட்டல் ஏவோட ஆஸ்கி வேல்யூவை வந்து
நான் இந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூலேருந்து சப்ராக்ட் பண்ணுறேன். இப்படி சப்ராக்ட் பண்ணால் டிஃபரன்ஸ் கிடைக்குது. எத்தனாவது லெட்டர் ஃப்ரம் ஏ அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து காப்பியில் வந்து ஆட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கேரக்டர் விச் இஸ் ஜெட்லேருந்து மைனஸ் பண்ணணும், ரைட்டா? ஸோ ஜெட் வந்து 90 மைனஸ் இந்த டிஃப்ரென்ஸ் போட்டால் ஜெட்லேருந்து எத்தனாவதுன்னு கிடைக்கும். அந்த கேரக்டரை அதோட ஆஸ்கி வேல்யூவை நான் கேரக்டராக மாற்றுறேன். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ 90ங்கிறது கேபிட்டல் ஜெட்டோட ஆஸ்கி வேல்யூ. அதுலேருந்து டிஃப்ரென்ஸை சப்ராக்ட் பண்ணால் ஜெட்லேருந்து எத்தனாவது நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அது கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அந்த ஆஸ்கி வேல்யூ வந்து கேரக்டராக வந்து மாற்றுறோம். ஸோ இதுதான் வந்து அப்பர் கேஸ் தான் நம்ம பண்ண வேண்டியது. எல்ஸ் கிளாஸில் என்ன இருக்குன்னா லோவர் கேஸ் தான் பண்ணணும். அதுலேயும் இதே மாதிரி நம்ம வந்து ஆஸ்கி வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே என்னென்னா அங்கே 65 வந்து கேபிட்டல் ஏ ஓடுது, நம்ம இங்கே ஸ்மால் ஏவோட வந்து யூஸ் பண்ணணும், விச் இஸ் 97. ஓகே, ஸோ அடுத்து காப்பியில் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே ஆட் பண்ண வேண்டியதும் கேரக்டர் தான். ஆனால் இங்கே 122 ஸ்மால் ஜெட்டோட ஆஸ்கி வேல்யூலேருந்து டிஃப்ரென்ஸை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி சப்ராக்ட் பண்ணி நம்ம காப்பியில் ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். அட் தி எண்ட் இந்த ஃபார் லூப் முடிஞ்சோடனே நம்ம வந்து காப்பிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இப்போ கம்பைலர் நன் கொடுத்து பார்க்கலாம், கரெக்ட் ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து சிம்பிளான கொஸ்டின், ஆஸ்கி வேல்யூஸ் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். அதில் 2 கேஸ் இருந்துச்சு, அப்பர் ஆர் லோவர்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சால்வ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக கோடைவோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த டெய்லி டோஸ் கொஸ்டினோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம் 6 மணிக்கு. Until then, bye bye.